இப்போ உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு விழுதுனே, அது என்னென்ன பண்ணுவீங்க? அது நம்ம வண்டிக்கு செட் ஆகணும், மாட்ட வேண்டியதுதான். நீங்களா யாருடா? இல்லட்ட கலத்தி ஏற்றி விட்டு காலையில போட்டா ஒரு 50-100 ரூபா தருவான். அதை வச்சுட்டு ஒரு கட்டிங் அடிக்கலாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, வேற நினைச்ச முடியும் பம்பர் வச்சு. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. பம்பர்னா என்ன பம்பர் சொல்றீங்க? நம்ம வண்டியில மாட்ட பம்பர் தானே. அப்படி இல்லை, அதுக்கு என்ன மீனிங்? என்ன ஒரு காசு, 1 லட்சம் 1 கோடி கணக்குல அந்த மாதிரி கிஃப்ட் விழுகிற மாதிரி. ஓ அதுவா? பசங்களுக்குலாம் பிடிச்ச விளையாட்டு அதுனே? அம்மா அப்பா விளையாட்டு தான். அம்மா அப்பா விளையாட்டா? ஆமா. இல்ல புரியல. அது எப்படி? அதாவது நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் வாங்கி வச்சு சோறு பொங்கி விளையாடுவோம். விளையாண்டு நீ சாப்பிட்டு நான் ஊட்டி ஊட்டி கொடுப்போம். அதான் அம்மா அப்பா விளையாட்டு. ஓ அப்படியா விஷயம்? அந்த காலத்துல சின்ன பிள்ளைல வந்து பானை சட்டி சோறு பொங்கி விளையாடுறது, திங்குறது, அம்மா அப்பா விளையாட்டு, அக்கா தங்கச்சி விளையாட்டு, அண்ணன் விளையாட்டு, இப்பெல்லாம் வந்து கத்துருக்கோம். இப்பயும் அதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் விளையாடணும். ஆமா விளையாடணும். அப்ப விளையாண்டாதான் நாடு பெறுவோம், இந்தியா வல்லரசாகும். இப்ப வல்லரசாக காரணமே இதுதான் காரணம். அம்மா அப்பா விளையாட்டு. ஆமா, அம்மா அப்பா விளையாட்டு தான். இப்போ விசேஷம் ஏதாவது வீடுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே போனால் மேக்ஸிமம் சட்டை தான் போட்டு போகிறாங்க. அது ஏன் டிஷர்ட் இந்த மாதிரிலாம் போடாமல் சட்டை போட்டு போகிறாங்க? சாப்பிட போகிற டிஷர்ட்லாம் போட்டால் தொப்பை இடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் வேட்டி சட்டை போட்டு போனீங்க நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம். சட்டையெல்லாம் கழட்டி போட்டுடலாம். ஆமாம், கழுத்து போட்டு சாப்பிடலாமே. ஏன் டவுசரோட தேவையில்லையே. ஹோட்டலில் ஃப்ரீயாக சாப்பிட்டோம்னா கூட கொஞ்சம் ஒரு அண்டை சாப்பிடலாம். சோத்துக்கு சத்தவனா இருப்பானோ. இதே டிஷர்ட் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம், நமக்கு தொப்பை மேலே இங்கேயும் இழுக்கணும். நிறையா சாப்பிடணும். ஆமாம், நிறைய சாப்பிட முடியாது. அதான் ஆனால் உலகில் முதல் தோன்றிய கோள் இதுனே? காலையில் எந்திக்கிற கோள் ஒரே கோள் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கிராமத்துல வைக்கோல் இருக்கு, அப்ப கத்திரிக்கோள் இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. வேற ஏதோ கோள் இருந்தா நீங்க சொல்லுங்க. கோள்னா இது வானத்துல இருக்கக்கூடிய ஒரு. ஓ அந்த கோளா? அந்த கோளை பத்தி நமக்கு ஒண்ணு அந்த தெரியல தம்பி. படிக்கல. ஆமா படிக்கல. நமக்கு தெரிஞ்சு காலையில் எந்திக்கிற கோள் தான். இப்போ ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா சட்டை அப்படி தூக்கிட்டு இருப்பாங்க கெத்தா ஸ்டைலா. அது எதுக்காண்டி அப்படி இந்த மாதிரி போறாங்க? நிறைய பேரு மொத்தத்தில் என்ன நினைக்காங்கன்னா கெத்துக்கான்னு நினைக்காங்க. மொத்தத்தில் கெத்துக்காண்டு கிடையாது. சரி, இந்த உடம்பு நாத்தம் இருக்குல்ல, அந்த நாத்தத்துக்காக வேண்டி இப்படி கால தூக்கிட்டு அலைகிறாங்க. வேற எதுவும் காரணம் கிடையாது. அழுக்காயிரக்கூடாது. ஏதாவது சண்டே நாளுமே டக்குன்னு சட்டையை தூக்கி விடுறாங்களே, அது என்ன காரணமே? அது வேற அந்த நாத்தத்துக்காக வேண்டி தான். சட்டை அழுக்காகும், அதுக்காக வேண்டி கோவத்துல அதுக்காக வேண்டி கத்த தூக்கி விடுறது. தூக்கி விடுறது வேற ஒரு காரணம் கிடையாது. ஆனா இப்ப வந்து பூந்தி இருக்குல்ல, அதை வந்து லட்டா மாத்தணுங்கிற கான்செப்ட் வந்து எப்படி மக்களுக்கு தெரிஞ்சிச்சு? அது வந்து நம்ம சொட்டா பீம். சொட்டா பீமா? ஆமா, நம்ம சுட்டி வருது இல்ல, பீம்னால குண்டா இருக்கோம்ல. சொட்டா பீமா? ஆமா, அவன் தின்னு குண்டா இருக்காம்ல, அதை பார்த்தா நம்ம மக்கள் எல்லாம் பூந்தியை வந்து லட்டாக்கிட்டாங்க. சோடா பீம் லட்டு திங்கிறனால மக்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஆமா, அது வேற ஒரு காரணம் கிடையாது. இதான் காரணம். அவரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லட்டு அவரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம்னா அது எதனே சொல்லுவீங்க? தும்மா துண்டு பூட்டு தான். பெரிய கோடி கணக்கில் போட்டு வீடை கட்டுறாங்க, இத்தனோட பூட்டை நம்பி போறாங்க. அதுவும் நம்பிக்கை தான். அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, நம்பிக்கை இருக்கணும். ஆணும் பெண்ணுக்கும் நம்பிக்கை இருந்தா போதும். அதான் வாழ்க்கை. சூப்பர். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க.